ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம கையல் சீரியலில் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி தான் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பெருசாகவே எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கலைங்க. ரொம்ப ஒரு ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட்லாம் இல்லை, நார்மலாக தான் போச்சு, எப்பவும் போல தான். இன்றைக்கி வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து சீமந்தத்துக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. அப்போ கையல் வந்து ஷாலினிக்கிட்ட பேசுகிறாங்க. ஒன்று நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது, நீ வந்து இப்போ இது உன் புகுந்த வீடுன்னு நினைக்காம உன் வீடுன்னு நினச்சி உங்கள் அம்மா கிட்ட வந்து எங்களை பற்றியெல்லாம் பெருமையாக பேசுனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் சரி தூங்குங்க, நம்ம நாளைக்கு வந்து எல்லாமே அங்கே மண்டபத்துக்கு, அதாவது கோயிலுக்கு போகணும், ரெடி ஆகணும், ஸோ தூங்குங்கன்னு சொல்லிட்டு கையல் வந்து வெளியே போய்ட்றாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இப்போ கோயிலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்களாம் ஒருத்தராக வந்துட்டுருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா வேதவல்லியும் விக்னேஷும் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. வேதவல்லி வந்து எங்கே விக்னேஷ் போயிடுவானோன்னு பயத்தில் இருக்காங்க. விக்னேஷ் வந்து என்னடா நம்மளால் போக முடியலையே, எப்படி போகலாமா வேண்டாமான்னு அவங்க தனியாக ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா தேவி வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க, என்னடா இன்னும் நம்ம விக்னேஷ் வரலன்னு அவங்க வாசலையே எட்டி எட்டி பார்த்துட்ருக்காங்க. பட் கண்டிப்பாக விக்னேஷ் வந்துடுவாங்க, அதில் ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னா வந்து கையல் வந்து ஒரு முடிவை எடுத்திருக்காங்க, அதுவும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ கிராண்டாக வந்து சீமந்தத்தை நடத்தணும்னு முடிவு பண்ணதுனால கண்டிப்பாக விக்னேஷ் வருவாங்க. என்ன தான் நடந்தாலும் வேதவல்லி எவ்வளோ தான் தடுத்தாலும் கண்டிப்பாக விக்னேஷ் வருவாங்க. ஏன் வேதவல்லியும் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சரவணவேல் வந்து இப்போ அங்கே சீமந்தத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து இப்போது என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் என்னை வந்து கையில் ஏற்றுப்பா, என்னை ஃப்ரெண்டாக பாப்பான்னு சொல்லி அவங்க இப்போ அங்கே கோயிலுக்கு வந்திருக்காங்க. இதை பார்த்து காமாட்சி வந்து தடுக்கிறாங்க. தம்பி இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருந்தா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நீங்கள் என் பொண்ணு வளகாப்புக்கு வந்திருந்தா தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க, வெளியே போயிடுங்கன்ற மாதிரி அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி காமாட்சி வந்து சொல்லிடுறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருந்தும் சரவணவேல் வந்து ரொம்ப ஓவராக பண்ணாங்க. அது வந்து நம்ம காமாட்சிக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. அதனால வந்து அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி வெளியே போங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மூர்த்தி பின்னாடி இருந்து பார்த்துட்டு மூர்த்தி வந்து இப்போ ஒரு பிரச்சனைக்கு அதாவது வந்து அவங்க சண்டை போட வராங்க. இதை வந்து நம்ம ஆனந்தியும் சைட்லேருந்து எட்டி பார்த்துட்ருக்காங்க. எனக்கு என்னமோ ஆனந்தி சைட்லேருந்து பார்க்குறத பார்த்தா ஒருவேளை சரவணவேல் மேலே அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, லைக் அப்படி தான் இருக்குது. இல்லைனா வந்து அவங்க ஏன் ஃபீல் பண்ணி பார்க்கணுன்னு தெரியல. அவங்க அம்மா வந்து சரவணவேலுவை திட்டுறது ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது வந்து அவங்கள பிடிச்சிருக்கலாம், நம்ம ஆனந்திக்கு வந்து சரவணவேலு பிடிச்சிருக்கலாம். இல்லைனா வந்து இவங்க ஏன் இங்கே வந்தாங்க, சரவணவேல் ஏன் இங்கே வந்து திருப்பி பிரச்சனை பண்ண போகிறாங்க, நம்ம அக்கா சீமந்தத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துருமான்ற மாதிரி யோசிக்கலாம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். அது கூடிய சீக்கிரமே நமக்கு தெரிஞ்சிடும். அவங்க எந்த இன்டென்ஷனோடு வந்து நம்ம சரவணவேலை பார்த்தாங்க ஆனந்தி, அதை அடுத்தடுத்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இங்கே ஒரு கேரக்டர் ரொம்ப அந்த சீமந்தம் நல்லாவே நடக்கக்கூடாதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார், நம்ம வடிவு தான். பெரியப்பா வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு ஜாமுன்னு நடக்கணுன்ற மாதிரி அவங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்காங்க. ஸோ பார்க்கலாம் சீமந்தம் நடக்குதா, விக்னேஷ் வராங்களா இல்லையான்னு. நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி ஒரு லைக் பண்ணுங்க. பாய்.